இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக 1000 கோடி ரூபாய்க்கு பேப்பர் கப் விற்பனையாவதாக சொல்கிறது ஓர் ஆய்வு. பயன்படுத்தி தூக்கி எறியும் கப் தயாரிப்பின் சந்தை வாய்ப்பில் பேப்பர் கப் 90% இடம் வகிப்பதாக கொல்கத்தா காகித வணிகர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. அதிகரித்து வரும் தேவைக்கேற்ப பேப்பர் கப் பயன்படுத்தும் இடங்கள் டீக்கடை தொடங்கி ஐடி நிறுவனங்கள் வரை நீள்கிறது. 5 லட்சம் டீ கடைங்க தமிழ்நாட்டில் இருக்குது. முதல்ல இப்போ எல்லா டீ கடைங்களும் வந்து அந்த பேப்பர் கப்ஸ் இப்போ அவைலபிள் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. என்ன கஸ்டமரே போனீங்கன்னா எடுத்தோன்னு இப்போ வெளியில் போனாங்கன்னா அந்த பேப்பர் கப்ஸ் தான் இன்னும் கேட்குறாங்கல்ல, அது ஒன்று. அதனால் வந்து எல்லா ஹோட்டல்ஸுக்கு, ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா ஹியூஜ் மார்க்கெட் இதில். ரயில்வேஸ் கம்பல்சரியாக இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ், ஒவ்வொரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜஸ் கேண்டீனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேரேஜ் ஹால்ஸு, தியேட்டர்ஸு, எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் அந்த பேப்பர் கப்பு நல்ல டிமாண்ட் இருக்குது. அதனால் வந்து ஆரம்பிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணிக்கணும். அவங்களுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 டீ ஷாப்ஸ் செட் பண்ணி வச்சுக்கணும். இல்லையா ஒரு பெரிய ஐடி இண்டஸ்ட்ரீஸை பேசி வச்சுக்கணும். இல்லை ஒரு 2-3 இன்ஜினியரிங் காலேஜில் பேசி வச்சிட்டிங்கன்னா நல்ல மார்க்கெட் பண்ணலாம். ரயில்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே துறை அலுவலகங்கள் என எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக் கப்புகளுக்கு மாற்றாக பேப்பர் கப்புகளையே பயன்படுத்த வேண்டும் என அண்மையில் ரயில்வே உத்தரவிட்டது. அதற்கேற்ப தற்போது ஆண்டுக்கு 15 கோடி பேப்பர் கப்புகளை ரயில்வே துறை பயன்படுத்தும் நிலையில் அது பல மடங்கு உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சந்தை வாய்ப்புகளை இந்த தொழில் தொடங்குவோர் அறிய வேண்டியது அவசியமாகிறது. ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸில் வந்து நம்ம தான் போய் மார்க்கெட் சர்ச் பண்ணணும். இதுக்கு ட்ரைனிங்க்கு அப்புறம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு இடமா போய் அலைஞ்சி எவ்வளோ மார்க்கெட்டில் ப்ரைஸிங் எவ்வளோ இருக்குது, ஒரு கடையில் எவ்வளோ இருக்குது, ஹோல்சேலில் எவ்வளோ, ரீட்டெயில் எவ்வளோ அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுடைய ப்ராடக்டை வந்து சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு இடமா நம்ம போய் இது பண்ணினா தான் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். பட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இறங்க முடியும் சார். குறிப்பாக சென்னையில் மட்டும் சுமார் 80,000 டீக்கடைகள் இருப்பதுடன் சுத்தம், சுகாதார விழிப்புணர்வால் பெரும்பாலோர் கண்ணாடி டம்ளரை தவிர்த்து பேப்பர் கப் பயன்படுத்தவே விரும்புகின்றனர். அதற்கேற்ப தயாரிப்பாளர்களிடமிருந்து பேப்பர் கப்புகளை மொத்தமாக கொள்முதல் செய்யும் வணிகர்களும் அதிகம் இருக்கின்றனர். சந்தைப்படுத்துதல் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பாரிஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400லேருந்து 500 கடைங்களுக்கு மேலேயே வந்து டிஸ்போசபிள் கடைங்க நிறைய இருக்குது. ஒரு கடைக்கும் வந்து எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் போயிட்டு பஜாரில் போய் கேட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து மற்றவங்கள விட ஒரு ரூபா இல்லை 2 ரூபா கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி நம்மளோட லாபத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ஆக்கிக்கிறோன்றது வந்துட்டு அதில் தான் வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் இருக்குது. சந்தையில் உறுதியாக இடம் பிடிக்கும் வரை பேப்பர் கப்புகளை சந்தை விலையிலிருந்து சிறிது குறைத்து விற்பது யோசனையாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப அவரவர் தேவைக்கேற்ற அளவுகளிலும் பெயர் மற்றும் படம் அச்சிட்டும் பேப்பர் கப்புகளை சப்ளை செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. 3 செக்டர் இருக்குது சார். அதில் ஒன்று வந்து டீ கடைங்களில் கொடுக்குறது வந்து 90 ml, 85 ml, 110 ml. அடுத்து பார்த்தீங்கன்னா 150 ml வந்து ரயில்வேஸ் ஆர்டர்ஸ் 150 ml. அப்புறம் 2 tonsலாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஷாப்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மிஷின் போடும்போது 90 ml இல்லைன்னா ஒரு 150 இல்லை 2 ton தான் டை வரும். அதை நமக்கு என்ன தேவையோ வாங்கி டை யூஸ் பண்ணி தான் தயார் பண்ணுறதில்ல. இதில் வங்கி பார்த்தீங்கன்னா வங்கியில் என்ன செய்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் சர்வே பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே மார்க்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மார்க்கெட்டுக்கு எப்படி விற்பனை பண்ண போகிறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா தகுந்தபடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஈஸியாக வந்து பேங்க்கில் வந்து ஒரு ரயில்வேஸ் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஒரு கேட்டரிங் ஆர்டர் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்து போகும்போது ஈஸியாக கொடுத்துட்றாங்க. அதில் மெயினாக வந்து மார்க்கெட் சர்வே தான் இல்லை. ஐஸ்கிரீம் கப் தொடங்கி டீ, காபி, பழரசம், குளிர்பானம் என சென்னையில் மட்டும் தினசரி 40 லட்சம் பேப்பர் கப்புகள் பயன்படுத்தி வீசப்படுவதாக சந்தை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்க தமிழகம் முழுவதும் கணக்கிட்டால் இது கோடியை தொடும் நிலையில் நாளுக்கு நாள் தேவை அதிகரித்து வரும் பேப்பர் கப் தயாரிப்பை சிறு தொழிலாக தொடங்கினால் லாபம் ஈட்ட வழி இருப்பதாக கூறலாம். புதிய தலைமுறைக்காக வேல் சங்கருடன் பாஸ்கரன்.